இப்ப நாம் தமிழர் கட்சியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான களப்பணிகள் நீங்க மேற்கொள்றீங்க? நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவிகிதம் 2, 4, 6, 8 அப்படின்னு படிப்படியாக உயர்ந்து வந்திருக்கு. அப்படி இருக்கிற நிலையில 2026 தேர்தல்ல உடனே ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கான வாக்குகள் வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? காசை பார்த்து ஓட்டு போடாம கொள்கையை பார்த்து ஓட்டு போடுற அளவுக்கு மக்களுடைய மனநிலை இருக்கிறதா நினைக்கிறீங்களா? கொள்கையை பார்த்து வாக்கு செலுத்துகிற மக்கள் பெரும்பகுதி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு வழக்கறிஞர் சபேசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் கேட்பதற்கு சில கேள்விகள் இருக்கின்றன, வாங்கி கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கேன் சார். நம்ம நாம் தமிழர் கட்சியை நோக்கி வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் எதுவும் இருக்கா? நாம் தமிழர் கட்சி நோக்கி வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம், முதல் காரணம் தமிழனா இருக்கிறது. ரெண்டாவது காரணம், நீண்ட காலமா தமிழ்நாட்டில் நடக்கிற அவலங்கள், திராவிட இயக்கத்தால், தேசிய இயக்கத்தால் தமிழர்களும் தமிழ்நாடும் தமிழ் இனமும் தமிழர் மண்ணும் சந்திக்கிற சிக்கல்கள், அவலங்கள் தான் நாம் தமிழர் கட்சி போல ஒரு கட்சி. என்னன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள், அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய தலைமை, அவருடைய எழுச்சி மிகு பேச்சு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மிகப்பெரிய ஒரு, ஆங்கிலத்துல வைப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுது. அதுக்கு காரணம் நம்மளுடைய மன கஷ்டங்களை, புழக்கங்களை, நம்முடைய ஆதங்கங்களை ஒரு தலைவர் மக்களின் சார்பா சொல்லும்போது அதை மக்களுக்கும் குறிப்பா இளைஞர்களுக்கும் அது மனதுல மிகப்பெரிய அளவுல வீச்சா அது சேருது. அந்த அடிப்படையில தான் நாம் தமிழர் கட்சியில என்னுடைய 17-18 வயதுல இருந்து நான் பயணம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு, சூழல் உருவானுச்சு. மற்ற கட்சியில இதுக்கான தளம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன் நாம் தமிழர் மற்ற கட்சிகள்ல இல்லைன்னு நம்ம முற்றிலும் புறந்தள்ளிட முடியாது. அது வேற வடிவங்கள்ல இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, திராவிட இயக்கங்கள்ல ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம இன்னைக்கு என்ன தமிழ் தேசிய உணர்வு என்கிற அந்த இன்று மண்ணுக்கான அரசியல் உணர்வு நம்ம வயப்படுறோமோ, அதே போல அன்றைக்கு தமிழ் மொழி, தமிழர் இனம், தனித்தமிழ்நாடு, திராவிட நாடு என்றெல்லாம் இவங்க ஆக்கப்பூர்வமா, உணர்ச்சி பூர்வமா, எழுச்சி பூர்வமா பேசி அன்றைக்கு இருந்த இளைஞர்களை கவர்ந்திருக்காங்க. அப்ப அப்படி அது காலப்போக்கில் நீர்த்து போச்சு. அதே மாதிரி மார்க்சிய தத்துவத்திலையும் சில சாதிய சிக்கல்கள், மத பூசல்கள், அந்த வட்டார பிரச்சனைகளை அவங்க மையப்படுத்தி மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின் போன்ற தத்துவங்களை ஆக்கப்பூர்வமா பேசி ஒரு அதிர்வுகளை அவங்க ஏற்படுத்த முயற்சிச்சாங்க. கால சூழல் அதுவும் பின்னால நீர்த்து போச்சு. அந்த வரிசையில இந்திய விடுதலைக்கு முன்பு இந்திய விடுதலை உணர்வுங்கிறது ஒரு அதிர்வை ஏற்படுத்திச்சு. இப்போ சமகாலத்திலையும் சரி, RSS மாதிரியான இயக்கங்கள் உருவானதுக்கு பிறகும் சரி, மத ரீதியா இந்து மத உணர்வுகளை கிளப்பி விடுகிற மாதிரி, அதை பரப்புற மாதிரியான கருத்துரைகள் நிறைய அரசியல் அரங்குல அரங்கேறிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமே இன்றைக்கு தமிழருக்கும், தமிழ்நாட்டுக்கும், தமிழ் தேசிய இனத்திற்கும், தமிழர் மொழிக்கும் அவசியமான அரசியலா நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசிய கொள்கை கோட்பாடுகள் ரொம்ப அவசியப்படுறதுனால, நீர்த்து போன அந்த தேசிய திராவிட மார்க்சிய கோட்பாடுகள் மத்தியில உயிர்ப்போடு இருக்கிற நாம் தமிழர்ச்சியினுடைய கோட்பாடும் கொள்கையும் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய எழுச்சி மீது பேச்சும் ரொம்ப அதிர்வலைகளை ஏற்படுத்தி நம்ம மனதை கவருது. உங்களை போல என்ன போல ஆள்கள் மட்டும் இல்ல, ஆயிரம் லட்ச இளைஞர்களுடைய மனதுல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலை புகுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசானாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அரசியல் அரங்குல, தமிழ்நாடு அரசியல் அரங்குல மிளர்கிறார். இப்ப நாம் தமிழர் கட்சியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான களப்பணிகள் நீங்க மேற்கொள்றீங்க சார்? இப்ப நான் மாவட்ட செயலாளராக இருக்கும்போது சில கட்டமைப்புகள் ஒழுங்குபடுத்த முடியாத சூழல் இருந்ததுனால, பொறுப்பாளர்களை கீழே வரைக்கும் போடாதனால நம்ம நினைச்ச மாதிரி சில விஷயங்களை செய்ய முடியல.
ஆனா அதுக்கான சூழ்நிலையை இப்ப கட்சி உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த விஷயங்களையும் அந்த விடயங்களையும் இப்பயும் நம்ம புதுசா வர்ற உதிக்கிற விஷயங்களையும் இணைச்சு நம்ம செய்யலாம். மக்கள்கிட்ட வந்து எடுத்து போறதுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு அல்லது 2 வாய்ப்புன்னு சொல்லலாம். கருத்து கோட்பாடு கொள்கை இதை கொண்டு போறது ஒரு வகை. மக்களுடைய தேவை, அவங்களுடைய சிரமங்கள், இன்னல்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சி ஒரு வகை. இப்போ நம்ம மாதிரி இந்த டெல்டா மாவட்ட பகுதிகளில் மக்கள்கிட்ட இருக்கிற வறுமை, கல்வியின்மை, அதை விட மிகப்பெரிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பின்மை, இளைஞர்கள்ட்ட இருக்கிற குடிப்பழக்கம், அதனால அந்த மக்கள் குடும்பங்கள், அந்த எளிய மக்கள் இடத்துல அந்த குடும்பங்கள்ல ஏற்படுகிற அசாதாரணமான சூழ்நிலைகள், இதையெல்லாம் நம்ம கருத்துல வச்சு அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் அதே நேரத்துல நம்மளால முடிஞ்ச அந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி அந்த மக்கள்கிட்டயே என்ன செய்யணும் நாங்கன்னு கேட்டு, இப்ப உங்களுக்கு என்ன அவசியப்படுதுன்னு கேட்டு அந்த மக்கள் சொல்ற அந்த விஷயத்தை மையப்படுத்தி அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துறது ஒரு விதம். அரசாங்கம் கேட்க மறுத்தால் கேட்கும் வரை போராட்டம் செய்வது, ஆர்ப்பாட்டங்கள் செய்வது, சட்ட ரீதியாக வழக்கறிஞராக இருப்பதனால சட்ட ரீதியாக அவர்களுக்கு அந்த நிவாரணங்களை பெற முடியுமான்னு முயற்சிப்பதுதான் ஏன் மனசுல இருக்க அரசியல். நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவிகிதம் 2, 4, 6, 8 அப்படின்னு படிப்படியான உயர்ந்து வந்திருக்கு. அப்படி இருக்கிற நிலையில வந்து 2026 தேர்தலில் உடனே ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கான வாக்குகள் வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? இப்ப ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சி தேர்தல் நினைக்கும் போது வாக்கு சதவீதம் அதிகமாயிட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி ஆனா வாக்கு சதவீதத்தை இன்னும் மிகப்பெரிய வாக்கு சதவீதம் ஏறி இருக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர். அந்த அடிப்படையில ஏன் ஏறலைன்னா, ஒவ்வொரு முறை நம்மளுடைய தேர்தல் வரும்போதெல்லாம் ஒரு புதிய கட்சி நம்மளுடைய வாக்குகளை கபலீகரம் செய்வதற்கான திட்டமிட்டு தேசிய திராவிட கட்சிகளால் இறக்கி விடப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா போன சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதி மையம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இடைத்தேர்தல், அது இடைத்தேர்தலுக்கு அப்புறம் அமமுக தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல அவங்க வந்து என்னுடைய வாக்கு சதவீதத்தை ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியும் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், பரவலா தமிழ்நாடு முழுக்க வாக்கு சதவீதம் நமக்கு இருக்கு. அப்ப ஒவ்வொரு தேர்தலையும் இப்போ வந்து இந்த தேர்தல் 2026 நம்முடைய வாக்கு சதவீதத்தை குறைக்கிறதுக்கு நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியோட வர்றாரு. அப்ப அதுதான் சூழல். ஆனா இது வந்து ஒரு நீண்ட கால போராட்டம். தமிழ் தேசிய அரசியல் என்பது தனித்தமிழ் இயக்கம் கண்ட மறைமலை அடிகள் இருந்து அண்ணல் தங்கோ, சீபாதித்தனார், பாவேந்தர் பாரதிதாசன், பெருஞ்சித்தனார் போன்ற பல்வேறு தமிழ் அறிஞர்கள், தமிழ் போராளிகள், இவர்கள் வந்து கனவு கண்ட ஒரு அரசியல் தமிழ் தேசிய அரசியல் உண்டு. அதுல இந்த நூற்றாண்டுல அவர்களுடைய வழித்தோன்றலாக வந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் ஒரு ஆகச்சிறந்த தமிழ் தேசிய ஜனநாயகமான ஒரு தேர்தல் அரசியலை கண்டு அதுல வெற்றியை அவரு எடுத்த ஒரு திரைப்படமே வீர நடை. அது மாதிரி தமிழ் தேசிய தேர்தல் அரசியல் களத்துல வீர நடை போட்டு அண்ணன் வராங்க. அது இப்படிதான் வரும், பொறுமையா வர்றதுதான். நீங்க எடுத்துக்காட்டே வந்து நீங்க 1949 துவங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் எப்ப ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1955-66 தான் ஆட்சி அமைக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 எடுத்துட்டா கூட ஒரு 16 ஆண்டுகள். இப்ப நம்மளுக்கு கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆனா அன்னைக்கு இருந்த சூழல் வேற, இன்றைக்கு இருந்த சூழல்கள் வேற. அன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் திமுகவை நேர்மையாக எதிர்கொண்டது, அறத்தோடு எதிர்கொண்டார்கள். காங்கிரஸ் தலைவர்கள் அரசியலை அரசியலாக செய்தார்கள். காசு பணத்தை கொடுத்து அவங்க கெடுக்கல. ஆனா 1965 அப்புறம் இன்னைக்கு 2025 வரைக்கும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாடு அரசியல் களத்தை வந்து பணம், சாதி, சாராயம் என்ற சாக்கடைக்குள் திராவிட இயக்கங்கள் வந்து அடைச்சதுனால, இந்த மக்களை கெடுத்ததுனால நமக்கு
திமுகவுக்கு காங்கிரஸ் கொடுத்த நெருக்கடியை விட மிகப்பெரிய நெருக்கடியாக தமிழ் தேசிய அரசியல், தத்துவார்த்த அரசியல் மீண்டு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் சூழல் இருக்கு. காசை பார்த்து ஓட்டு போடாம கொள்கையை பார்த்து ஓட்டு போடுற அளவுக்கு மக்களுடைய மனநிலை இருக்கிறதா நினைக்கிறீங்களா நீங்க? மக்களுடைய மனநிலை கொள்கையை பார்த்து வாக்கு செலுத்துகிற மக்கள் பெரும்பகுதி இருக்கிறாங்க, இல்லைன்னு மறுக்க முடியாது. நாம அவர்களை கொள்கையை கொண்டு போய் சேர்க்கறதுல அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் அவருடைய முழுமையான உழைப்பை செலுத்தி அவர் நேரடியா எல்லாரையும் கவர்றாரு. அவருடைய அட்மிராலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை திறன் அவருக்கு இருக்கு. அதனால அவர் பெறாரு. அதுக்கு அடுத்த இருக்கிற மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள் நம்ம மற்ற கட்சியில இருக்கிறத விட மிகச்சிறந்த பேச்சாளர்களாக, சுய சிந்தனையாளர்களாக, அறிவுபூர்வமான இளைஞர்கள் இந்த கட்சியில இருக்காங்க. ஆனா அவங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும். வருங்காலத்துல அந்தந்த பகுதியில அண்ணன் சீமானை போல அவங்க முழக்கமிடணும், கர்ஜிக்கணும். புலி உருமல் போல அவங்க அந்த கொள்கைகளை வீரியமா எடுத்துட்டு போகணும். கொள்கை என்பது ஒரு கொள்கை கோட்பாடு அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த காவிரி சமவெளி பகுதியில இருந்த மார்க்சிய இயக்கத்தில் தன்னை அர்ப்பணித்து போராடிய, பின்னாளில் திராவிட இயக்கத்துக்கும் பெரியார்னால வந்தாரு. அதுக்கப்புறம் தமிழ் தேசியவாதியா அவரு மாற்றமடைந்தார். ஏஜிகே என்று சொல்லக்கூடிய கஸ்தூரி ரங்கன் என்கிற ஒரு ஆகச்சிறந்த போராளி நாகப்பட்டினம் பகுதியிலையும் திருவாரூர் பகுதியிலையும் அன்றைய காலகட்டத்துல சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடி மிகச்சிறந்த ஒரு போராட்ட இயக்க தமிழர் தன்மான பேரவைன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி பல்வேறு இளைஞர்களை அரசியல்படுத்தி ஆகச்சிறந்த தமிழ் தேசிய பாதையில மார்க்சிய சிந்தனையோடு ஒரு அரசியலையும் ஒரு வீரியமிக்க அரசியலை அவர் விதைச்சார். அந்த ஏஜிக்கு தன்னுடைய நூல்ல மடல் உரையாடல் நூல்ல என்ன சொல்றாருன்னா, ஒரு இயக்கம் கொள்கை கோட்பாட்டினால் அடையாளப்படுத்தப்படுவது என்றாலும் கூட அர்ப்பணிப்புள்ள, பயிற்சி கொண்ட, முதிர்ச்சி கொண்ட தொண்டர்களாலே அது ஊர்ஜிதம் செய்யப்படுகிறதுன்றார். அப்படி அர்ப்பணிப்புள்ள தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியில இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் இன்னும் பயிற்சியும் முதிர்ச்சியும் பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கான நிறைய வாய்ப்புகளை கட்சி உருவாக்கி கொடுக்குறாங்க. அது போதுமானதா இல்லை. அது மாநில அளவுல நடத்துற பயிலரங்கங்கள், கருத்தரங்கங்கள் இதெல்லாம் செய்யறாங்க. ஆனா நம்ம கிராம அளவில் அந்த கருத்தரங்கங்களை, பயிலரங்கங்களை, கருத்தியல் வாதங்களை நம்ம ஏற்படுத்தணும். இந்த 2026ல அதை பத்தி கருத்து கணிப்பு சொல்றவங்க அரசியல் விமர்சகர்கள் யாருமே எந்த இடத்துலயுமே சீமான் 2026 தேர்தலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எங்கேயுமே அவங்க பதிவு பண்ணல. அப்படி இருக்கும்போது நமக்கு வெற்றி வாய்ப்பு அடுத்த தேர்தல் எப்படி இருக்கிறதா?